வீட்டுக்கு வந்துட்டோம். வீடை வந்து 1.5 மாதம் கழிச்சு பார்த்துட்டோன்னு சந்தோஷமாக இருந்தாலும் வீடு இப்படி இருக்கே அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது. என்னம்மா அழுவுற? மறுபடியும் அழுவுறியம்மா? ஸ்டுடியோக்காக கட்டினோம், ஸ்டுடியோவாக யூஸ் பண்ணணும், ஆஃபீஸாக வச்சுக்கலாம் அப்படின்னா கட்டினோம். ஆனால் திருப்பி இங்கே நம்ம ஆஃபீஸ்க்கு வருவோமா, ஸ்டுடியோவாக இதை வச்சுப்போமான்னு தெரியல. இப்படி ஆசைப்பட்டோமா அந்த மாதிரி வந்து இந்த மாடியை ரெடி பண்ணி வந்து பார்க்கணும். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ப்ரெட் லவ் சதீஷ் அண்ட் மூவ். நம்மளோட சொந்த வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் 1.5 மாதம் கழிச்சு போக போகிறோம். அந்த வீடை பற்றி நினச்சாலே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா அங்கே இருக்க முடியாமல் இங்கே இருக்கோமே அப்படின்னு. அடிக்கடி சண்முக வேற நைட்லலாம் வந்து அந்த வீடை பற்றி பேசி அழுகையை போட்டுருவா. சே, நம்ம வீடை இப்படி விட்டுட்டு இங்கே வந்துட்டோமேடா, இங்கே இருக்கோமேடா அப்படி இப்படின்னு புலம்பிகிட்டே இருப்பா. எங்கெல்லாம் விட சண்முக்கு வந்து அந்த வீட்டில் பயங்கர கனெக்ஷன் ஆயிடுச்சு. என்னன்னா சின்ன வயசுலேருந்தே வாடகை வீட்லேயே இருந்து பழகிட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்குலாம் தெரியும்ல. வாடகை வீட்டில் இருக்கப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்போல்லாம் இருந்துட்டு அந்த சொந்த வீடு வாங்குற அந்த ஃபீல் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு அந்த வீடு நமக்கு சொந்தம் ஆகிறப்போ கிடைக்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து அது ரொம்ப என்ன சொல்ற பவர்ஃபுல்லாக, ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி வேற எதுலேயும் சந்தோஷம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்துடாதான்னு ஏங்கிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி. சண்முக் என்னன்னா, இந்த பையனை தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிடாத, இவங்க கூட வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னவங்க முன்னாடி இவங்ககிட்ட நான் வாழ்ந்து காட்டுறேன்டா அவங்க கூட சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணி எங்கள் லவ் லைஃப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் லைஃப்பில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு சக்ஸஸ்னால் அது அந்த வீடு தான். அந்த வீடு வாங்கினதான் எங்களோட பெரிய கோலாகவும் இருந்துச்சு, பெரிய சக்ஸஸாகவும் இருந்துச்சு. வாழ்ந்து காட்டுறேன்டா மொமெண்ட் அப்படின்னா அதுதான். ஸோ அப்படி அதையும் எல்லாமே அதான் எங்கள் லைஃப்பில் எங்களுக்கு கிடச்ச ஒரு பெரிய சக்ஸஸாக அந்த வீடு தான் இருந்துச்சு. ஓகே, 5 வருஷம் நல்லா என்ஜாய் பண்ணோம், அங்கே இருந்தோம், அனுபவித்தோம். பட் ஆனால் இப்போ அதுக்கப்புறம் ஃபர்தராக அதை அனுபவிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. அதை விட இன்னும் பெருசாக ஒன்று வாங்குவோம், பெருசாக ஒன்று அந்த வீடு மாதிரி வராதா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தேவுக்காக நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். அது எதுனா லவ்லாப்போட 360 டிகிரி ஜாய் பேபி வாக்கர். இதுல 3 லெவல் ஆஃப் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்புறம் 5 லெவல் ஆஃப் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கனால பேபியோட ஹைட் அண்ட் க்ரோத்துக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கும். சாஃப்ட் அண்ட் பிரீத்தபிள் குஷன் சீட் தான் இருக்கு. இந்த ஜாய் வாக்கர்ல 360 டிகிரி லார்ஜ் ரொட்டேட்டிங் வீல்ஸ் தான் இருக்கு. இது பேபியே அவங்க ஈஸியா வந்து மூவ் பண்ணி ரவுண்ட் அடிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இது போர்ட்டபிள் அண்ட் லைட் வெயிட் தான், ஈஸியா நம்ம வந்து கேரி பண்ணிக்கலாம். பேபி யூஸ் பண்ணாத டைம்ல ஃபோல்ட் பண்ணி ஓரமா ஒரு இடத்துல வந்து வச்சுக்கலாம். இதுல அட்ராக்டிவா ஒரு மியூசிக்கல் டாய் ட்ரே இருக்கு. இது இருக்கனால நல்லா ஜாலியா விளையாடுறாங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கூட இதுல உட்கார வச்சு நம்ம வந்து ஃபுட்டுமே வந்து கொடுத்துக்கலாம். இதுல இருக்க மல்டி லைட்ஸ் பேபியை நல்லா என்கேஜா பிளே பண்ண வைக்குது. அவங்களுக்கு நல்ல கன்வீனியன்ஸாவும் இருக்கு. பேபியோட சேஃப்டியை மைண்ட்ல வச்சுதான் லவ்லாப் வந்து இந்த சூப்பர் ஆன்டி ஸ்கிட் டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. இந்த வாக்கர் வந்து பேபியோட மொபாலிட்டி அண்ட் கோஆர்டினேஷனுக்கு என்ஹான்ஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுது. நம்ம பேபியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். தேவ்க்கு இதை வாங்கி கொடுத்ததுல அவன் எவ்வளவு ஹாப்பியோ அதை விட நான் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். இதை நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட், லவ்லாப்.comல அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட பேபிஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட கார் சவுண்டு கேட்டோனையுமே படுத்துட்டு இருந்த காஜல் ராடோ எந்திரிச்சு வந்துட்டாங்க. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காஜல் ராடோ கிட்ட ஒரு அட்டண்டன்ஸை போட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். செல்லக்குட்டிங்களை பார்த்து 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தீங்களா? அவங்களுக்கு இன்னுமே வாங்கிட்டு வராமல் ஆட்டிக்கிட்டு வந்துட்டாரு. உடனே இப்போ வந்து ஒரு வாரம் முன்னாடி தானே பெடிகிரி வாங்கி கொடுத்தேன். சொல்ல கூப்பிட்டீங்களா? எப்படா இருக்கீங்க? எப்படா இருக்கும்? குண்டு பயலே I love you. சுகமா இருக்கா பைத்தியக்காரப்ப. சண்முக மேடம், ஹவுஸ் ஓனரம்மா, என்ன கேட்டுக்கெல்லாம் திறந்து கிடக்கு? கேட்லாம் திறந்து இருக்கு. மனோஜ் வந்து திறந்து வச்சு போயிருக்கேன். லைட் வர போட்ட மாதிரியே இருக்கு. இது நம்ம போட்டு தான் வந்தோம். வெல்கம் பேக் அவர் சொந்த வீடு. ஏதோ ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்குல்ல. சரி, பார்த்து உள்ள ஏதாவது இருக்க போகுது. அப்படியே கிளீன் பண்ணாமல் போட்டு போயாச்சு. இல்லை, யூஸ்வலாக வீடு காலி பண்ண உடனே க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பண்ணாமல் போகணும். அதான் கீழே ஃபுல்லாக அப்படியே இந்த டப்பாக்கள் இருக்காங்க.
ஏன் முன்னாடி போ. இப்பதான் இல்ல எனக்கு பள்ளி அதாவது வந்துருமோ பயம். லைட்டு போடு. என்னடி இருக்கு ஏதோ எனக்கு வித்தியாசமா ஃபீல் ஆகுதுடி. இல்ல இப்போ ஒரு 1.5 மாசமா அப்படியே ஒரு சின்ன ஹால்குள்ள ஒரு கூண்டுக்குள்ள இருந்த மாதிரி இருந்துட்டு திடீர்னு பயங்கரமா ஏதோ பெருசா ஏதோ ஒரு இதுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. நல்ல வேலை நான் கூட ஏதோ ஸ்மெல்லாம் பயங்கரமா வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஸ்மெல்லாம் வரல, நார்மலா தான் இருக்கு. எங்களோட இந்த பெரிய போட்டோ அப்படியே இங்கேயே தான் இருக்கு. கொண்டு போகல இதை அங்க போய் மாற்றுறதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வச்சுட்டு போயாச்சு. இந்த காரை இங்கேயே வச்சுட்டு போயாச்சு. பார்த்தியா எனக்கு திருப்பவே இடம் இருக்காது. என்னம்மா அழுவுற, மறுபடியும் அழுவுறியம்மா? ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. என்னடா எவ்வளோ இங்கே வா திரும்ப எவ்வளோ கண்ணீர் தான் நீ பேக்கில் இதில் வச்சிருக்க கண்ணில் வந்துட்டே இருக்கு. இந்த ரூம்குள்ளே வந்தாலே இங்கே ஒரு பெட்டை போட்டு தேவ பய படுத்திருப்பான். எங்களை இப்படி இங்கேருந்து இப்படி வெளியவே போக விட மாட்டான், அழுதுகிட்டே இருப்பான். வாங்க க்ளீன் பண்ண. என்ன பார்த்துட்டே இருப்போம். சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் இந்த டப்பாக்கள் எல்லாத்தையும் ஒரு மூட்டையில் மடிச்சு உடச்சு அப்படியே ஒரு இதில் பையில சொருகு. வெளியே மொத்தமாக கொண்டு போயிடலாம். நீங்கள் போய் பாத்ரூம் பாருங்க. பாத்ரூமில் ஏதாவது இருக்க போகுது. ஓட்ட வழியா வந்திருக்க போகிறாங்க. வரல, நீட்டாக தான் இருக்காங்க. 1 மாதம் தானே ஆயிருக்கு. ஃபுல்லாக நம்ம ஷண்மு மேடம் ட்ரெஸ் தான் மூட்டை பூரா. ட்ரெஸ்ஸை வேஸ்ட் பண்ணுறேன். அது குட்டி ஆயிடுச்சு, குண்டாயிட்டேனா? அது ரொம்ப பழசாகவும் ஆயிடுச்சு. இல்லைன்னா யாருக்கா கொடுக்கலாம். ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சு, கிழிஞ்சி இந்த மாதிரிலாம் வேறு வச்சிருக்கான். சரி அப்படியே ஒவ்வொரு மூட்டையாக தூக்கிட்டு போய் வெளியே வச்சோன்னா சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்பலாம். வாங்க வாங்க ஷண்மு, டப்புன்னு கூட்டுங்க. ஃபீல் பண்ணிட்டே கூட்டுறீங்களா? இன்னும் கீழே வீடே எப்படி இருக்கு, இன்னும் மாடி என்ன நிலமையில இருக்குன்னு தெரியல. இல்லை எனக்கு பள்ளினாலே பயம்லாம் இல்லை. ஆனால் நான் ஒரு தடவை நான் 10th படிக்கும் போது எங்கள் வீட்டில் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பவுடர் அடிச்சிட்டு இருந்தேன். அப்போ பள்ளி வந்து இப்படி நிற்கிறேன்ல, இந்த காலில் ஏறி அந்த காலில் இறங்கி போயிடுச்சு. சரி, அதுலேருந்து எனக்கு பள்ளினாலே அப்படி போயிருக்கு பாரு. எனக்கு அப்போலேருந்து பள்ளினாலே பயம். அதுக்கப்புறம் அது அப்படி ஏறி போற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? இல்லை, அதுக்கப்புறத்துலேருந்து நான் பவுடர் அடிக்கிறதே விட்டுட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பவுடர் அடிக்கும் போது அது ஏறிடுச்சுன்னா பவுடர் அடிக்கிறத நீ பண்ணிட்டேன். ஆனா க்ரீம் போடுற, மேக்கப் போடுற, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பவுடர் அடிச்சா மட்டும் பள்ளி வந்துடும் அப்படின்னு இல்ல. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறத்துல நான் பவுடரே அடிக்கல. வினோதமான பள்ளி அடிக்கடி நீ பாத்திருப்பேன். பவுடரே அடிக்க மாட்டேல, அதை சொல்றேன். ஐப்ரோ பண்ணும்போதெல்லாம் பள்ளி ஏறாதா? இது வளர்ந்துருச்சா நான் பண்ண மாட்டேன். ஐப்ரோலாம் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கும். ஆனா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்க இப்படி பொட்டு வைக்கிறது நல்லா இருக்குக்கா, கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து த்ரெட்டிங் பண்ணால் நல்லா இருக்கா, த்ரெட்டிங் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கான்னு. ஆனால் எனக்கு வந்து த்ரெட்டிங் பண்ணாமல் இருந்தால் தான் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஸோ வெற்றிகரமாக ஒரு ரூமை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து இப்போ நல்லா க்ளீனாக இருக்குல்ல நான் பண்ணனால. நீ பண்ணால் நான் பண்ணிதான் அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம பக்கத்து ரூமுக்கு போகலாம். இந்த ரூம் வந்து அம்மா அப்பாவோட ரூமாக இருந்துச்சு. அக்கா மாமா வரும்போது நாங்கள் அப்படியே 6 பேரும் இங்கே உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருப்போம். அப்படின்னு ஏதோ சொல்றது தானே ரெடியான. எனக்கு பயமா. ஆனா ஒண்ணு இல்லை. ஏ முதல்ல லூஸ் ஆடி நீ எடுக்க சொன்னா இங்க நகட்டிடலாம்னு நினைச்சேன். என்ன அம்மாவோட சாரீலாம் இங்கே தான் இருக்கு. கிராண்டான சாரியெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. கிராண்டான சாரியெல்லாம் இங்கே வந்து தான் கட்டிட்டு போவாங்களா? அப்போ எதுக்கு இங்கே வச்சுட்டு போனீங்க? இல்லை லூசு, அங்கே எப்படி எப்போ சொந்த வீட்டுக்கு வரேனோ அப்போ தாண்டா கிராண்டான சாரி கட்டுவேன் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாங்களா? இல்லை, அங்கே எப்படி செல்ஃபை வைக்க முடியுதா என்னன்னு பார்த்துட்டு அதுக்காக கொஞ்சம் எடுத்துட்டு போனாங்க. சரி, அப்போ இன்னைக்கு வேணா எடுத்துட்டு போயிடலாம் காரில். அது எதில் வச்சு எடுத்துட்டு போகிறது? காரில் வச்சு தான் எடுத்துட்டு போனோம். எருமை இதை எதில் வச்சு எடுத்துட்டு போகணும்? எனக்கு அது என்னது, இந்த வீட்டை விட்டு அது என்னது கிளம்புறப்ப கூட எனக்கு வந்து அழுக வந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப அழுகிற அளவு கூட நான் கிளம்புறப்ப அழுகல. எஸ், இப்போ பயங்கரமா அழுகுறியா? 1 மாசத்துக்கு அப்புறம் சலகாக்கு போடுறீங்க கஞ்சா அப்படின்னு கிளம்புறப்ப சதீஷ்மே சேடாக தான் இருந்தாங்க. அதை விட இப்போ நான் வந்து இப்போ வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. எனக்கு என்ன இப்போ தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்மளை கூட விடு, நம்மளை தாண்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும். இப்போ நீ நின்றுட்டு இருக்க இந்த 2 இடத்துல இருந்து எத்தனை ரீல்ஸ் போட்டிருப்போம், எத்தனை ஷார்ட்ஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து இந்த சோஃபாவில் உட்காந்த மாதிரி ஆரம்பத்தில் உருட்டுகள் எல்லாம் இங்கே உட்காந்து தான் எடுப்போம். இங்கே எவ்வளோ எடுத்திருப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல நின்ன மாதிரி நிறைய எடுத்திருப்போம்.
எடுத்திருப்போம். கிச்சன்ல எவ்வளவு சமைச்சு சன்மூஸ் லைஃப்ல எவ்வளோ வீடியோ போட்டு கொலையா கொன்னா எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சதீஷ் அப்படின்னாலே டெஃபினட்டா இந்த வீடும் மைண்ட்ல இருக்கும், ஞாபகம் இருக்கும். இந்த வீடு, இந்த வீடோட பெயிண்ட் கலரு, சோஃபா கலரு, இந்த இருக்காம பாருங்க. இங்கே ஒரு சோஃபா மட்டும் விட்டுட்டு போயிருக்கோம், வந்தால் யூஸ் பண்ணலான்னு. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது தான் இன்னொரு மாதிரி இருக்கு. நம்மளை தாண்டி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே இந்த வீடு வந்து ரொம்ப ரிலேட்டபுளான, என்ன சொல்றது, அவங்களும் ரொம்ப இந்த வீட்டில் நிறைய கனெக்ட் ஆகியிருந்திருப்பாங்க. எஸ், இது கிச்சனை மட்டும் நீங்கள் கூட்டுங்க. ஏன் கிச்சன் பயமா? கிச்சன் பயமா இருக்கா? ஐயோ, அங்கே பள்ளி இருக்குங்க. இருந்துட்டு போகுது. அதில் தானே இத்தனை வருஷமா சமைச்சேன், அந்த பள்ளியோட பள்ளியா தானே. பாருங்களேன், இந்த பைத்தியம் திடீர்னு ஓடி வருவா பாருங்களேன். அந்த கவர் பின்னாடி இருக்கு பாரு, இந்த கவர் பின்னாடி இருக்கு பாரு, வாடி. சும்மா சொன்னேன். தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ், அங்கிட்டு போய் பண்றா. ஒரு 4-5 தடவை அங்கே அப்படியே ஜாமான் எடுக்கிறா ஓடி வரா, ஜாமான் எடுக்கா ஓடி வரா. கிச்சன்ல இருந்து எவ்வளோத்த நொப்பி எடுத்து வெளியே வச்சிருக்கா பாருங்க. இதெல்லாம் என்னைக்கு ஊட்டி என்னைக்கு நம்ம சாப்பிட விட்டா இன்னைக்கு நைட் வரைக்கும் இங்கே இருக்கலான்ற போல. ஸோ இப்போ வந்து நல்லா சோறு போடுற மாதிரி உட்காந்து குப்பையை வந்து பறக்கிக்கிட்டு இருக்காரு. இப்போ எனக்கு என்ன சாங்கமா ஞாபகம் வருது, எங்க சொல்லுங்க நீங்க. தெரியாது. நான் சொல்லவா? எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட, ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ ஃபியூஸ் போயிட்ட. அந்த பாட்டு தான் பாட வரல. ஓகே, மாடி என்ன நிலமையில இருக்குன்னு போய் பார்ப்போம். மாடி நாங்கள் இருந்தப்பயே அவ்வளோ க்ளீனாலாம் இல்லை, ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்துச்சுனாலும் அப்படியே தான் போட்டு வச்சுருந்தோம். இந்த படிலாம் இன்னுமே க்ளீன் பண்ணணும். நிறையா சிமெண்ட்டாக திட்டா நிற்கிது. உடச்சிட்டு படிக்கு வந்து கொஞ்சம் அந்த உடன் ஃபீல்டில் ஒரு டைல்ஸ் இருக்கும்ல, அதை போட்டலாம் அப்படின்றதுனால தான் அப்படியே வச்சுருந்தோம். மாடியில் ஒரு லைட்டு, டியூப் லைட்டு மட்டும் எனி டைம் எரியிற மாதிரி போட்டு வச்சுட்டு போயாச்சு. கரெக்டாக தான் இந்த படி பூசாமல் இருக்குங்களா, இந்த படி அப்புறம் ஃப்ரண்ட்ல இருக்க எலிவேஷன்ல இருக்க அந்த விஷயம் அது பூசணும். மாடியில் இந்த தரையை சமம் பண்ணி இது பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த வேலை மட்டும்தான் பெண்டிங்கில் இருந்துச்சு அந்த கொத்தனார் சைடில் இருந்து. அதை மட்டும் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு சைட்டே க்ளீன் பண்ணியிருக்கலாம். கம்ப்ளீட்டாக அதை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுற நிலைமையிலையாவது இருந்திருக்கும் எல்லா நேரம். ஸோ இப்போ என்னன்னா, ஸ்டுடியோக்காக கட்டணும், ஸ்டுடியோவாக யூஸ் பண்ணணும், ஆஃபீஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு கட்டணும். ஆனால் திருப்பி இங்கே நம்ம ஆஃபீஸ்க்கு வருவோமா, ஸ்டுடியோவா இதை வச்சுப்போமான்னு தெரியல. அதனால இன்கேஸ் திருப்பி இதை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுற நிலமை வந்துச்சுன்னா மேபி இந்த இதை வந்து வாடகை வீட்டுக்கு ரெடி பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணி ஆகணும். நம்ம ஸ்டுடியோன்றதுனால தான் இங்கே வந்து கிச்சனே நம்ம உடலை ஃபுல்லாக ஹாலாக வந்து ரெடி பண்ணோம். எல்லா சைட்லேயுமே கேமரா வச்சு வேறு பேக்ரவுண்ட் வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வாடகைக்கு விடுறோம்னா கீழே எப்படி இதே இடத்துல ஒரு செவுரு வந்து கிச்சனாக வந்து இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கிச்சனும் ஒரு ஜன்னலும் உடச்சி டெஃபினட்டாக வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜன்னல் வைக்கணும். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் இதான் ஸ்டுடியோவாக யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் இந்த சைடும் சரி ஜன்னல் வைக்கல, இங்கே ஒரு பெரிய ஜன்னல் மட்டும் வச்சிட்டோம். சரி, அது இந்த ஹாலுக்கே ஓவராலாக இப்பயே பாருங்களேன், அந்த ஒரு ஜன்னல் தான், ஆனால் இந்த ரூமே வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குதுல்ல. ஸோ அதனால் அது பெரிய ஜன்னலாக ஒன்று மட்டும் வச்சோம். அது நமக்கு ஸ்டுடியோ பர்பஸ்க்கு ஓகே. பட் வீடாக கொடுக்குறோம் அப்படின்னா டெஃபினட்டாக இங்கே வந்து ஒரு ஜன்னல் வச்சாகணும். அந்த ஹாலோட நீ பண்ணிட்டு இதை அப்படியே ஓப்பன் ஸ்பேஸாக விட்டுறலாம், மொட்டை மாடி மாதிரி அப்படியே வெளியே வந்தால் மொட்டை மாடி மாதிரி விட்டுறலாம் அப்படின்னு தான் வச்சிருந்தோம். அப்புறம் சரி கட்டுறோம், இதையும் ரூமாக எடுத்துடலாம் அப்படின்னு வந்தப்போ நான் மெண்டல் மாதிரி என்ன ஒன்று பண்ணி தொலைச்சேன் அப்படின்னா, இங்கே மட்டும் ரூம் வச்சுட்டு கீழே அம்மா அப்பா ரூம் இருக்குல்ல, அந்த ரூம் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் டெரஸ் மாதிரி விட்டுறலாம். இப்படி ஓப்பனாக விடுறத இப்படி விட்டுறலாம். இந்த ரூம்ல இருந்து ஒரு கிளாஸ் மாதிரி கிளாஸ் இது மாதிரி வச்சுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி வந்தோம்னா இந்த இடம் ஒரு கார்டன் மாதிரி வச்சுட்டு, ஆனா அங்க செவுருலாம் நாங்க கட்டியிருந்தோம். அதை கைப்பிடி செவரோட விடுற ஐடியா இல்லை, ஆனா இது மேல இது ரூஃப் மட்டும் போடாத மாதிரி வச்சிருந்தோம். ஸோ இங்க இருந்து இப்படி வரும்போது இந்த இடமே வந்து அது ஒரு கார்டன் மாதிரி வச்சு, நான் ஆக்சுவலா ஒரு ஃபாரின் வீடியோல பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. அதை செட்டப் பண்ணியிருந்தாலும் தரமா இருந்திருக்கும். அப்படியே மழைலாம் பெஞ்சுன்னா இங்க வீட்டுக்கு ரூம்குள்ளேயே மழை பெய்யுற மாதிரிலாம் இருந்திருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட் பண்ணோம். அப்புறம் வந்துட்டு வீட்டில் போட்டு திட்டிகிட்டே இருந்தாங்க, ஏன் இப்படி பண்றீங்க, அந்த இடத்த வேஸ்ட் பண்றீங்க, அப்படி இப்படி இந்த ரூஃப் இல்லாமல் இருக்குது, சேஃப் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களா. ரூஃபை போடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு மட்டும் தனியாக ரூஃப் போட்டோம். ரூஃபை போட்டு அதான் ஒரே ரூமாவே வச்சுக்கலாம், இங்கே நடுவில் எங்கேயுமே செவரு எடுத்துடலாம் தான் சொன்னாங்க. 2 ரூமா பிரிச்சிடலான்னு. இல்லை ஒரே ரூமா இருக்கட்டும், ஏன்னா இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கிட்ட இருந்தால் எடுத்துக்கலாம், யூஸ் ஆகும். நிறைய ஆக்சுவலாக நம்ம சேனல் இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 சேனல் பிளான் இருந்துச்சு. வேற பீப்புளை உள்ள கொண்டு வந்து ஒரு ப்ராப்பர் மீடியா கம்பெனி மாதிரி இதை எடுத்துகிட்டு போகணுன்றதான் நாங்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேருக்கு உள்ளே கொண்டு வரணும், பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்மளை
உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இது இந்த பாத்ரூம் கீழே எங்கள் ரூமில் எப்படி பாத்ரூம் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. இதோட விட்டுருந்துருக்கணும். இதை ஒரே ரூமாக மாத்திரன்றதுக்காக இப்போ அந்த இடத்துலையும் வந்துட்டு, அதாவது எங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அங்கேயும் ஒரு பாத்ரூம் வந்து காமன் பாத்ரூமாக விட்டுறலான்னு சொல்லிட்டு இங்கே ரூம் டோர் வச்சுக்கலான்னு அதையும் வேற கட்டியாச்சா. என்னன்னா இப்போ வாடகை வீட்டுக்கு நம்ம இப்படி கொடுக்க முடியாது டெஃபினட்டாக. ஏன்னா வீடு எதிர்பார்த்துறவங்க டெஃபினட்டாக 2 ரூம் வேணும் அப்படின்னு நினச்சி தான் யாராக இருந்தாலும் எதிர்பார்த்து வருவாங்க இல்லையா. அதனால வேற வழி இல்லை. இப்போ இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து அடைச்சே ஆகணும். இங்கே வந்து நம்ம மறுபடியும் செவுரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதை ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து கீழே இருக்க மாதிரி இந்த இடத்துல டோர் வைக்கணும். இங்கே டோர் வச்சு இங்கே அகைன் பாத்ரூம் கட்டி ஆகணும். அதாவது இங்கிட்டு இருக்க பாத்ரூமை உடச்சி தூக்கிட்டு இங்கே கட்டி ஆகணும். எவ்வளோ வெட்டி செலவு வந்து ஆகுதுன்னு. இங்கே பாத்ரூம் கட்டி ஆகணும். அப்போதான் இந்த ரூம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பாத்ரூமை யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே பாத்ரூம் வச்சாகணும். இந்த பாத்ரூம் இப்போ கட்டி வேஸ்ட் ஆன மாதிரி ஹாலில் இருக்கவங்களுக்கு ரூம்ல இருந்தால் அதான் இந்த ரூம் இதான் காமன் பாத்ரூம். ஓகே ஓகே கரெக்ட். ஸோ டோட்டலாக பிளானே மாற்றி ஆகணும். ஆனால் அதுக்கு முதல்ல துட்டு வேணும். இதெல்லாம் சரி பண்ணி பண்ணுறதுக்கு பல லட்சங்கள் தேவை. ஹோப்ஃபுல்லி கடவுள் ஒரு வழி கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணுவார் நம்புவோம். வீட்டுக்கு வந்துட்டோம். வீடை வந்து 1.5 மாதம் கழிச்சு பார்த்துட்டோன்னு சந்தோஷமாக இருந்தாலும் வீடு இப்படி இருக்கே அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது. அன்ஃபினிஷ்டாக இப்படி நம்ம வீட்டை தனியாக விட்டுட்டு போயிட்டோமே, நம்மளை நம்பி இருந்த வீடு. அதுக்கும் வந்து அதுக்கு உயிர் இல்லை தான், இருந்தாலும் ஒரு வேளை உயிர் இருந்துச்சுன்னா அது நம்மளை திட்டிருக்கும்ல, அப்படி பண்ணிட்டீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா. இப்போ சீக்கிரமே எல்லாமே சரியாகும், சுச்சுவேஷன் சரியாகும். வரோம் இந்த மாடியில் வந்து அப்படியே ஜாலியாக நம்ம எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி வந்து இந்த மாடியை ரெடி பண்ணி வந்து பார்க்கணும். சீக்கிரம் இந்த வீடை முடிச்சு பண்ணுறோம். அடுத்தடுத்து இந்த வீடை வந்து நம்ம இன்கேஸ் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணோம்னா அதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். எப்பயும் போல உங்களோட சப்போர்ட், லவ் எல்லாமே வேணும். உங்களால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்தோம். இதுக்கு மேலே இன்னும் நல்லபடியாக எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இதோட வீடியோ க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். டாடா.